யோவான் 21வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 21:19. எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கிறோமா? இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. இப்போ இந்த யோவான் 21வது அதிகாரம் தான் யோவானில் கடைசி அதிகாரம். அப்போ கடைசி அதிகாரம்னா என்ன அர்த்தம்? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு அர்த்தம். உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்தித்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. இந்த இயேசு ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலேயே பேதுருவிடத்தில் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஒருவேளை அவர் யோவான் பின்பற்றி வந்தான், அவர் மரித்திருந்தால், இயேசு மரித்திருந்தால் இந்த யோவான் இயேசுவை பின்பற்றி போனது அங்கேயே நின்றிருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா யாரை பின்பற்ற, அதுக்கப்புறம் அவர் தான் இல்லைன்னு ஆகிப்போச்சுல, அப்புறம் யாரை பின்பற்ற? அங்கேயே நின்று போயிருந்திருக்கும். அவரை பின்பற்றுறது, ஃபாலோயிங் ஜீசஸ், அங்கேயே நின்று போயிருந்திருக்கும். கிட்டத்தட்ட நின்று போன மாதிரி தான். ஆனால் இயேசு திரும்ப வந்தார், உயிர்த்தெழுந்து வந்தார். வந்து சொன்னார், என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா, நான் உயிரோட தான் இருக்கேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, அவர் உயிரோட தான் இருக்கிறார். புரியுதா? இந்த சொந்தக்காரங்களுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, என்னடா எனக்கு ஒன்றுமே சொல்லலை, நான் என்ன செத்தா போயிட்டேன், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா, நான் என்ன செத்தா போயிட்டேன், என்னையெல்லாம் நினைக்கிறது இல்லையா, நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் திரும்ப வந்து, டே என்னை பின்பற்றி வான்னேன்ல, வாடா, உயிரோட தான் என்ன செய்கிறேன், இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ரொம்ப அடிப்படையான சத்தியம் என்னென்னா, இயேசுவை நம்ம பின்பற்ற வேண்டும். இயேசுவை இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவர்கள் ஆகியிருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவை தான் பின்பற்றாங்களாங்கிறது ஒரு கேள்வி. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் உண்டு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களா? கிறிஸ்தவர்களாகி சபைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜாதியை பின்பற்றவங்க இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், சினிமா நட்சத்திரங்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க, பலவிதமான சிற்றின்ப பாவங்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன செய், பின்பற்றி வா. அது தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய காரியங்களையும் தனிப்பட்ட விதத்தில் நன்கு அறிந்தவர். இந்த செய்தியை கர்த்தர் பேசும்போது பொத்தாம்பொதுவாக பேசுறதில்லை. இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வருகிறது. ஃபாலோ மீ. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தியின் மூலம் அழைக்கிறார். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ என்று ஒவ்வொருவரையும் இயேசு தனித்தனியாக அழைக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் தங்களுடைய கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று அவங்க வேலை பார்க்குறாங்க. எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மில் கையெழுத்து எழுதி வாங்கியிருந்துருக்கணும்னு அப்படி தான் பிஜேபி மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. தெரியுமா? நம்ம மிஸ்டு கால் கொடுத்தா மெம்பர் ஆயிடுவோம் அப்படின்லாம் பண்ணாங்க. எவ்வளோ சேஞ்சி நமக்கு தெரில. இன்றைக்கும் கர்த்தர் ஏதோ உலக காரியத்துக்காக நம்மளை அவரை பின்பற்றி வர சொல்லலை, உங்களை அவர் நித்தியம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேர் தங்களை மக்கள் பின்பற்றணும்னு சொல்லி தங்களை ஏதோ ஒரு விதத்தில் சூப்பர் ஹீரோவா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வந்தபோது ஏராளமான அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். அதுக்காக ஜனங்கள் அநேகர் அவர் என்ன செஞ்சாங்க? பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் தான் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறதுக்காக, தனக்கு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக தன்னை ஜனங்கள் பின்பற்றி வரணும்னு அழைக்கவில்லை. புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக என்னை பின்பற்றி வாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நான் கொடுக்குற இந்த 5 அப்பம் 2 மீனுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, என்னைய பின்பற்றி வராதீங்க. உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் யாருமே அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏற்கனவே வொர்ஷிப்பில் சொன்னேன்ல, சாய்பாபாவை பின்பற்றினவங்க இப்போ எங்கே வராங்க? ஏதோ அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த அமைப்புக்கு சும்மா போயிட்டு வந்துக்கிறாங்களே தவிர, சாய்பாபா எங்கே போனார்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இயேசு, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னபோது தோமா கேட்டார், நீ எங்கே போறீர்னே தெரில, எங்களுக்கு எப்படி வழி தெரியும், நாங்கள் எப்படி வர முடியும்? பாருங்க, இதுவரை உங்களை பின்பற்றினோம், ஆனால் அந்த மரணத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்படி உண்மை பின்பற்ற? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு மரணம் முடிவு அல்ல. ஏனென்றால் இயேசுவுக்கு மரணம் முடிவு அல்ல. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து நித்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல நாமும் இயேசுவை பின்பற்றினால் மரணத்தை ஜெயித்து அவரோடு கூட நித்தியத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதுதான் வேதம். நம்மை அப்படி நித்தியத்திலே சேர்த்து கொள்ளும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் ஆண்டவர்கிட்ட நீர் ராஜாவான் கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. நான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த உலகத்தில் ஏராளமான ஃபாலோயர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்யலை, வரல. ஏன்னா இந்த ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்போ இங்கேருந்து ஜனங்களை பரலோகம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், வந்தேன். அதனால தான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் உத்தமமாக பின்பற்றுறீங்க? இன்றைக்கி 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். என்னென்னா, ஏன் நம்ம ஆண்டவரை பின்பற்றும்படி அவர் அழைக்கிறார்? இந்த அழைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நம்முடைய பின்மாற்றம் மாறணும். பின்மாற்றத்தை விட்டு எழும்பி இயேசுவை நம்ம என்ன செய்யணும், சின்சியராக பின்பற்ற வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. ஏன்னா பேதுருட்ட தான் சொல்றாரு. இப்போ பேதுருடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அவருடைய ஆரம்ப நாட்களிலேயே இயேசு பேதுருவை தேடி போய் மத்தேயு 4:18 சொல்றாரு, 19, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை ஃபாலோ மீ. அந்நேரம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை they were in business. அவங்க ஒரு வேலையில் இருக்கிறாங்க, ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியா சார், ஒரு மாதம் டைம் கொடுங்க சார், இந்த இன்னைக்கு பிடிச்ச மீனெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கணும், அப்புறம் இந்த போட்டு வலை எல்லாத்தையும் விலை பேசணும், நல்ல விலைக்கு கேட்குறவங்க தான் கொடுக்க முடியும், அவசரப்பட்டு விற்றோம்னா சரியான ரேட் என்ன செய்யாது, கிடைக்காது, வாங்கின பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் மாதம் வட்டி என்ன செய்யும், வரும். ஆமாம், போதா குறைக்கு வீட்டில் ஒரு வார்த்தை கேட்கணும், வீட்டில் செருப்படி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா காலையில் நைட் ஆச்சுன்னா சட்டியில் பழைய சோறை வச்சு போன்னு எங்கள் வீட்டில் துரத்துவாங்க, காலையிலேயே அதே சட்டி நிறையா காசோட வா அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ நான் அந்த 2 காரியமும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன்,
என்னைய ரேஷன் கார்டுலேருந்து என்ன செஞ்சுருவாங்க, தூக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் என்னை பின்பற்றிவான்னு ஈஸியாக சொல்கிறீங்க, ஒரு மாதமாவது வேணும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? சார் நீங்கள் என்னைய பின்பற்றிவான்னு சொல்கிறீங்க, மாதம் எவ்வளோ தருவீங்க? ஏன்னா வீட்டில் ஒரு 4-5 உருப்படி என்ன செய்யுது இருக்குது. பிறக்கும்போது சின்னதாக தான் இருந்துச்சு, கொடுக்குற பாலை குடிச்சது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே லாக்டோஜன்னு ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சோறு, பருப்பு சோறு, முட்டை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருது. இப்போ வளர்ந்து டைனாசர் மாதிரி ஒருபடி சோறு ஆக்கி வச்சிருந்தாலும் அப்படியே முழுங்கிட்டு இன்னும் பசின்னு சொல்லுதுங்க. இதுகளுக்கு தீனி போட்டு முடியலை. எவ்வளோ சம்பளம் தருவீங்க? அப்புறம் கரண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கு, ஸ்கூல் ஃபீஸு கட்ட வேண்டியது இருக்குது, தண்ணி வரி, சொத்து வரி கட்ட வேண்டியது இருக்குது. போதா குறைக்கு பாஸ்டர் வேறு தசம பாகம் கேட்குறாரு. அந்த பிஸ்னஸை நம்பி வீட்டில் 4 பொருள் இஎம்ஐக்கு வேற வாங்கி வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எவ்வளோ தருவீங்க கேட்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள், இவங்களுடைய பக்தியை பாருங்களேன், பேதுருவினுடைய பக்தியை பாருங்களேன். மத்திய 4:20 உடனே, ஒரு மாதம் கழிச்சா, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைய மடித்து வீட்டில் கூட கொண்டு போய் வைக்கலைங்க, அப்படியே போட்டுட்டு அவருக்கு. அதனால தான் மத்திய 19:27 ரொம்ப தெளிவாக பேதுரு சொல்றார். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பேதுருவை முதல்ல கர்த்தர் அழைக்கும் போது அவ்வளவு தீவிரவாதியா பின்னாடி வந்தான். யார மாதிரி? யார மாதிரி? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யார மாதிரி? உங்களை மாதிரி தான், நம்மளை மாதிரி தான். நம்மளை ரட்சிக்கப்படும் போது எவ்வளோ தீவிரமாக இருந்தோம்? தீயா இருந்தோம். இதை கலாத்தியரில் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 4:15 ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம். எப்பா, நீ ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த உற்சாகம், ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பியே அந்த உற்சாகம், முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பியே அந்த உற்சாகம், விழுந்து நோட்ஸ் எடுத்தியே அந்த உற்சாகம், வசனத்தை எடுத்து வாசித்தியே அந்த உற்சாகம், பாஸ்ட் எந்த கூட்டத்துக்கு வர சொன்னாலும் வந்தியே அந்த உற்சாகம், ஒழுங்கா தசமமா காணிக்கையை கொடுத்தியே அந்த உற்சாகம், இதெல்லாம் சும்மா கொடுக்கல. உனக்குள்ள ஒரு ஆனந்த பாக்கியம் இருந்தது, உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ரட்சண்யத்தின் சந்தோஷம் இருந்தது. அது எங்கே? பக்கத்தில் பார்த்து எங்கன்னு கேளுங்க. எங்க? இன்னைக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறதுக்கு பாஸ்டர் ஜோக் அடிக்க வேண்டியது இருக்கு, சந்தோஷத்துக்கு 4 காமெடி பார்க்க வேண்டியது இருக்கு, சந்தோஷத்துக்கு ரீல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, சந்தோஷத்துக்கு சபையில் சாப்பாடு போட வேண்டியது இருக்கு. அதை மறந்துட்டோம்ல. ஆமாம், போன வாரம் இந்த கண்காட்சி வச்சோம், எக்ஸிபிஷன். நானும் அவ்வளோ கிராண்டாலாம் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளைகள் மாடியில் அவங்களுக்குன்னு தனி ஆராதனை இருக்குல்ல, அதில் கிராஃப்ட் ஒர்க் இப்போ நிறையா பார்க்குறாங்க. அதாவது பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒரு கிராஃப்ட் ஒர்க், அதாவது கைவினை பொருள். ஆமாம், அட்டையில் கிளே, பிளாஸ்டிக்கு, லைட்டு, இந்த மாதிரி வைத்து அவர்கள் செய்கிறது. ஸோ நான் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் செய்த பொருட்களை கண்காட்சிக்கு வைக்கிறோம்னா ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்டால் போட்டால் வருவாங்க அப்படின்னோடனே நாங்கள் எல்லோரும் கூடி பேசி, ரைட் அப்போ ஒன்று செய்வோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிஷ் செஞ்சு கொண்டு வரட்டும். நம்ம ஒரு மினிமம் பட்ஜெட், ஏன்னா ஓசியிலனா நம்மளால் கொடுத்து கட்டுப்படி ஆகாது, அதனால் ஒரு மினிமம் காசு வச்சு நம்ம அதை சப்ளை பண்ணுவோம். அப்போ அதுக்காகவும் மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸிபிஷனாகவே நடந்துச்சு.
அதில் ஆச்சரியம் என்னன்னா, நான் ஏதோ ஒரு 10 வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா சபை முழுசும் சுற்றி கண்காட்சி. அங்கேருந்து புறப்பட்டு வந்தால் எப்படி இதை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்ன செய்யும். அதில் பிள்ளைகள் எக்ஸ்பிளைன் வேறு என்ன செய்கிறாங்க, யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனாலும் என்னை முன்னால் விட்டு பின்னால் ஒரு கூட்டம் பாஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டும், அப்படியா. அந்த பிள்ளைகளும் உண்மையிலேயே பாஸ்டருக்கு தெரியாத போலன்ட்டு ரொம்ப உற்சாகமாக எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைகள் எவ்வளவு அந்த உள் வாங்குகிறாங்க சத்தியங்களை அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ரொம்ப க்ரியேட்டிவாக நிறையா பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா அப்படி அதாவது இப்போ இருக்கிற இந்த ஐடி கம்பெனிலலாம் இருக்குல்ல, கோடிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பயன்படுத்தி பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள் எப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி இப்படி வந்துட்டு. ஆமாம், அதனால் இந்த சிறுவர் ஆராதனை ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். சிறுவர் ஆராதனை ஆசிரியர்கள்லாம் அப்படி கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். வெக்கப்படாதீங்க, ஏஞ்சி நில்லுங்க. வெரி குட். இவங்களுக்காக நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர், அமேசிங். சார், உங்களுடைய சேவை தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்பவே பாராட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். ஏன்னா வீட்டில் 1, 2, 3 மேய்க்கிறதே பெரும்பாடாக இருக்க, நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைய சாப்பிட்ட பிளேட்டை எடுத்து கழுவுற இடத்துல போட வைக்க முடியுதா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் இவங்க இவ்வளோ வேலை செய்ய வச்சுருக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ மோசே சம்பவம்னா அந்த மோசே, அரண்மனை, நைல் நதி, ஏன்னா அதில் அந்த பிள்ளைய மிதக்க விடுறது, இது எல்லாத்துக்கும் பொருள் வச்சுருக்குறாங்க. அப்படி அழகா மிரியாம் போய் அவளை பார்க்குறது. ராஜகுமாரத்திகள்லாம் எவ்வளோ அழகாக இருந்தாங்கங்கிறீங்க. அம்மா நைல் நதியில் முதலையெல்லாம் என்ன செஞ்சது? அப்படி ரொம்ப அது மாதிரி எரியோ கோட்டை, ஏன்னா இப்படி நிறையா ஏதேன் தோட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மீன்லாம் ஓடிச்சு. ஏதேன் தோட்டத்தை அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், சரி, எங்கே வரோம் இப்போ? நீங்கள் என் இனம் அல்லவா? அப்படியே பார்த்துட்டு வெளியே போனால் என்னது? ஸ்நாக்ஸு. நானும் கொஞ்சம் ரேட்டு குறைவாக வைப்போம். ஏன்னா ஒரு வியாபார நோக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சா 5 ரூபா 10 ரூபா, சில இது 20 ரூபா இருக்கும். அப்படின்னா 2 டோக்கன், 2 10 ரூபா டோக்கன் கொடுத்து என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். 5 ரூபா டோக்கன் 4 கொடுத்தாலும் தருவாங்க. அந்த அந்த இதுதான் அந்த டோக்கன்னு 5 ரூபா. நம்ம ஆட்கள் நேராக போய் 500 ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கும் டோக்கன் கொடு வாங்கி வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் உண்மையிலே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பிள்ளைகள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு ஓடுறாங்க. இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, இது வந்துருச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ரெய்னார்ட் பொங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சபை ஆவியிலே எழுப்புதலாக இல்லை என்றால் உங்களுக்கு டீ செலவு அதிகமாகும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது, அப்படியே மனசாட்சி குத்தும்ல. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? தப்பா நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ரெய்னார்ட் பொங்கே சொல்றார், ஆவியில எழுப்புதலா இல்லைன்னா மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியது. அப்ப எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்க? அந்த நாட்கள்லையும் நம்மளை கேட்டாங்க, ஏய் என்ன திடீர்னு அந்த சர்ச்சுக்கு போற, அந்த கோயிலுக்கு போற, அங்க உனக்கு என்ன தராங்க அப்படின்னு கேட்டப்ப ஏதாவது யோசித்தோமா?
அட போடி, இவ்வளவு நாள் நான் வந்து இங்கே என்ன கிடச்சிது அப்படி பேசின ஆள் 10 வருஷம் கழித்து அதே கேள்விக்கு முழிக்குது. ஆமாம், இந்த சர்ச்சுக்கு போய் என்ன கிடச்சிது நமக்கு பத்தியலா? பவுல் சொல்கிறாரு, அந்த கலாத்தியர் 4:15 பாருங்க. உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஹலோ பாஸ்டர், கண்ணை கேட்டா கூட நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கிட்னியை கேட்டா கூட என்ன செஞ்சிருப்பீங்க? ஆனா இன்னைக்கு என்ன பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காரு? நான் கேட்டுக்கிட்டே வாங்க இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சில சௌரியமான காரியங்களை செய்யறதுக்கு அறிவிப்பு கொடுக்குறோம். யாரையும் எந்த பலவந்தமும் பண்ணுகிறது இல்லை. நமக்கு கட்டாய வரி போடுறது கிடையாது, வீடு வீடாக வசூல் பண்ணுறது கிடையாது, சிட்டை அடித்து கொடுக்கறது கிடையாது. நீங்கள் கொடுக்குறத கர்த்தர் பார்க்கிறார், அவ்வளோதான். அதனால தான் நம்ம எந்த ரிப்போர்ட்டும் வெளியிடுறது கிடையாது. ஆனால் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு அதை சப்மிட் பண்ணுறோம். புரியுதா? அப்போ பிரச்சனை என்ன? சோதனைகள் வர வர சோர்வு வருகிறது. சொல்லுங்க, சோதனைகள் வர வர என்ன வருது? இப்போ பேதுருவின் ஆரம்ப நாட்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, புரியுதா? ஆமாம், கடல் மேலே நடந்தார், அப்படிலாம் நிறைய உற்சாகமான சம்பவங்கள். பேதுரு வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு ஆள். என்ன, இயேசு யாருன்னு கேட்டப்போ அவர் தான் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு ஆச்சரியப்பட்டார், இது மாம்சமும் ரத்தமும் உமக்கு வெளிப்படுத்தலை. இயேசு மருவமலைக்கு கூட்டு போன போது ஒரேடியா பிடிவாதம் பிடிச்சாரு, நம்ம இங்கே தான் இருக்கணும், நான் வேணா 3 கூடாரம் போட்டு தரேன், நம்ம இங்கேயே இருந்துருவோம். நம்ம வீட்டுக்கு போனால் ஒரே தொல்லையாக இருக்குது, ஜோம் பண்ண முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை, அதனால் மருவமலையிலே என்ன செஞ்சிருந்துருவோம், இருந்துருவோம்லாம். அவ்வளோ உற்சாகமான ஆள். இயேசு சொன்னார், இன்றைக்கு என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் இடரல் அடைவீர்கள், ஆமாம் ஓடி போவீர்கள்னு சொன்னப்ப, யார் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன், உமக்காக நான் மரிப்பேன், காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட நான் இருப்பேன். இப்படி சொன்ன ஆளுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வரும்னு என்ன செய்யலை, தெரியலை. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், கூட்டி கொண்டு போகப்பட்டார். அந்த காட்சிகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ எல்லாருமே இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. பேதுரு மாத்திரம் சொன்னதுக்காவது யோசித்துருப்பான், தேவையில்லாமல் வாய விட்டியாடா இந்த பாஸ்டர்கிட்ட, எல்லாம் அமைதியாக தானே இருந்தான், ஓடிட்டான். இப்போ நீ சொன்னதுக்காவது காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன்ட்டு போக வேண்டியிருக்குன்னு பின்னாடியே போனான். அங்கே ஒரு வேலைக்காரி கேட்குறா, யோ நீர் அவர் கூட இருந்தவர் தானே? யார்? ஹலோ, இன்னொரு சகோதரி கேட்டுச்சு, ஏய் உன்னை நான் அவர் கூட பார்த்துருக்கிறேன். சத்தியமாக தெரியாது, உன் மேலே வேணாலும் சத்தியம், உன் பிள்ளை வேணாலும் சத்தியம், சத்தியமாக அவர் யாருன்னு எனக்கு. இன்னொருத்தன் கேட்டான், ஏய் நீ அவர் கூட தானே இருந்தவன், சபிக்க தொடங்கிட்டானா பாருங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே அவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. சரி, ஆண்டவரும் சொன்னார், சேவல் 2 தடவை கூறக்கு முன்னாடி நீ என்ன 3 முறை மறுதளிப்பாயின்னு. அதே மாதிரியே நடந்து போச்சே, நம்ம நேசித்த ஒருவரை நம்ம மறுதளிச்சிட்டோம்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். இயேசு அவனை தேடி வந்தார், ஆனாலும் குற்ற உணர்வு அவனை உற்சாகமா இருக்க விடலை. நாமும் அப்படித்தான் தப்பு பண்ணிடுறோம், உடனே அதுல இருந்து எந்திரிச்சு வெளியே வரணும். புரியுதா? நீதிமான் விழுந்தாலும் எழும்புவான். ஆனா நம்ம குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து என்னத்த அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜபத்தை குறைக்கிறோம், தேவ பக்தியை குறைக்கிறோம், சபைக்கு வர்றதை குறைக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கறத குறைக்கிறோம், ஊழியத்தை குறைக்கிறோம். எல்லாம் எதுக்காக? சோர்வு. நம்மளால இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலை, நம்மளால இதற்கு வெளியே வர முடியலை. சோர்வு என்ன? அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? மீன் பிடிக்க போயிட்டான். மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டான்?
புரியுதா உங்களுக்கு? அப்ப பின்மாற்றம் எங்க வருது? சோர்வுல இருந்தா வருது. பின்மாற்றத்துக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது. பிசாசு கூட காரணம் கிடையாது. பிசாசு சோதனையில் நம்மளை சோர்ந்து போக செய்கிறோம். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சபையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு எழுப்புதலா ஆராதனை, எழுப்புதலா பிரசங்கம்லாம். ஏன் அப்படின்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது. தூசியை உதறி விட்டு எழும்பு. பாவத்திலேயே படுத்து கிடக்காத. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு. ஆனால் சாத்தான் உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். உன்ட பாவம் இருக்கு, உன்ட அந்தரங்க பாவம் இருக்கு, நீ சுத்தவான் அல்ல, நீ நீதிமான் அல்ல. நீங்க சொல்லணும், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. பாருங்க, அப்ப சோறு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா விட்டு வந்த வாழ்க்கைக்கு போக வேண்டியதாயிருது. புரியுதா? விட்டு வந்த வாழ்க்கைக்கு அந்த சோர்வு தான் காரணம். ஆமா. அப்ப தண்ணி அடிச்சவன் எங்க போயிடுறான்? தண்ணி அடிக்க போயிடுறான். திருடினவன் திருட போயிடுறான். நண்பர்களோடு ஊரை சுற்றிட்டு இருந்தவன் திரும்ப ஊரை சுத்த போயிடறான். விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்தவங்க, புரியுதா எங்க இருந்து எதனால இந்த தீமைன்னு? இவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் அதனால திரும்ப எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். விட்டு வந்த வாழ்க்கைக்கு திரும்ப. அது பின்மாற்றம். எதனால வந்துச்சு? சோர்வுனால வந்துச்சு. காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒரு காலத்தில் கர்த்தருக்காக உற்சாகமா இருந்தீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடல் அலைகள், கொந்தளிப்புகள், போதா குறைக்கு சில பாவ சோதனைகள், சில வழுக்கல்கள், சறுக்கல்கள், இது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. சோர்ந்து போனவனை, பின்வாங்கி போனவனை அவர் தேடி வந்தார். தண்ணி அடிக்க போயிட்டான்ட்டு ஆண்டவர் சும்மா விடல. திருட போயிட்டான்ட்டு ஆண்டவர் சும்மா விடல. திரும்ப விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டான்னு சும்மா விடல. நல்லா விளங்கிக்கோங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் இந்த சபையில் இருக்க முடியாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் ஒருவன் ரட்சிக்கப்பட என் பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாக என்னிடத்தில் வரமாட்டான். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவ சித்தம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். திரும்ப நீங்க விக்கிரக ஆராதனைக்கு போறதுனால உங்க ஐடென்டிட்டி மாறாது. நீங்க திரும்ப தண்ணி அடிக்க போறதுனால ஐடென்டிட்டி என்ன செய்யாது. அதுக்குன்னு தண்ணி அடிக்க போக சொல்லல. திரும்ப இயேசுவை பின்பற்றி வான்னு கர்த்தர் என்ன செய்றாரு? அழைக்கிறார். ஃபாலோ மீ. விட்டுட்டு வந்தீல, திரும்ப விட்டுட்டு வா. அதான் கர்த்தருடைய அழைப்பு. திரும்ப வா, திரும்ப உற்சாகமா இரு, திரும்ப நல்லா கைதட்டி உற்சாகமா பாடு, திரும்ப நல்லா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசு, திரும்ப உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணு, திரும்ப கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, எதுக்காக இயேசு என்னை பின்பற்றி வான்னு அழைக்கிறார்னா, உங்களுக்காக அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். He has a plan for you. அந்த திட்டம் உங்களுக்கானது. என்ன? அதை வேற யாரை கொண்டும் தேவன், அதாவது யாரை கொண்டும் தேவனால செய்ய முடியுமா முடியாதா? பாருங்க, யோனாவை விழுங்க மீனை பயன்படுத்தினார். பீலையாமை எச்சரிக்க கழுதையை பயன்படுத்தினார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவதற்கு ஆண்டவர் கோலை பயன்படுத்தினார். நாகமானுடைய ரட்சிப்புக்கு ஒரு வேலைக்கார சிறு பெண்ணை பயன்படுத்தினார். சமாரியாவின் பஞ்சம் மாறுவதற்கு 4 குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார். அப்ப தேவனால தேவ திட்டத்திற்கு யாரையும் பயன்படுத்த முடியும். ஆனாலும் உங்க திட்டத்தை உங்களை கொண்டு செய்து முடிப்பதற்காக நீங்க எங்க போனாலும் அவர் தேடி வந்து சொல்றாரு, ஃபாலோ மீ. என்னை பின்பற்றி வாப்பா, உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? எரேமியா 29:11 பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு
அப்போ தேவன் நமக்காக வைத்திருக்கிற, உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டது? சமாதானத்துக்கு ஏதுவானது. ஏசாயா 55:9 சொல்லுது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும். அப்போ தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெரியது? வானபரியந்தம் பெரியது. உங்களை குறித்த தேவ திட்டம் எவ்வளவு பெரியது? சத்தமா சொல்லுங்க. வானபரியந்தம் பெரியது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதனால தான் பேதுருவை ஃபாலோ மீன்னு சொன்னதுக்கப்புறம் பேதுரு வந்தானா? வரலையோ? வந்தான். வந்தவனை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் பிரசங்கம் பண்ண வச்சார். முதல் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அவனை கொண்டு தான் பிறவி சப்பானிய எழும்பி நடக்க வச்சார். என்ன? அப்ப அதுக்கப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஆமா, அவனுடைய நிழல் பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? சுகமடைந்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஆதி அப்போஸ்தல கால சபையினுடைய பிரதான அப்போஸ்தலனாக தேவன் அவனை, இத்தனைக்கும் படிப்பறியாதவன், பேதமையுள்ளவன், மீன் பிடித்து கொண்டிருந்தவன், நாற்றமான வாழ்க்கையில் இருந்தவன், எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தவன், பிஸ்னஸ்லையும் ஃபெயிலியரில் இருந்தவன், அவனை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக எவ்வளோ பெரிய திட்டத்துக்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். இந்த கால வேளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமாம். ஏன்? உங்கள் குடும்பத்தில் ஒரு டாக்டர் எழும்புவாங்க, உங்கள் குடும்பத்தில் பெரிய அரசியல் தலைவர்கள் எழும்புவாங்க, உங்கள் குடும்பத்தில் லாயர் ஜட்ஜ் எல்லாம் எழும்புவாங்க. உங்களை கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறதற்கு ஒரு திட்டம், உங்களை கொண்டு சபைகளை கட்டுகிறதற்கு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு எத்தனையோ பேருக்கு வேலை கொடுப்பதற்கு கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு எத்தனையோ ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு என்று கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஜஸ்ட் ஃபாலோ ஹிம். அவரை உண்மையா உத்தமமா பின்பற்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன நீ பின்பற்றி வந்தினா நீ சாதாரணமாக இருக்க மாட்ட. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய நான் திட்டம் உள்ளவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு திட்டம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையை இருண்டு போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம். அவர் சாதாரணமாக உங்களை அழைக்கவில்லை, சும்மா அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் உங்களை கொண்டு செய்கிறதற்கு அவருக்கு ஒரு திட்டம் என்ன செய்யுது? எல்லாரும் சொல்லுங்க, God has a plan for me. தேவனுக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. ஏன் நிறைவேறல? ஒழுங்கா என்ன செய்யல? ஃபாலோ பண்ணுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ணுறது, திங்கக்கிழமை குப்புரடிக்கப்படு தூங்குறது, அப்புறம் திரும்ப எப்போ தான் ஃபாலோ பண்ணுறது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு கூட என்ன செய்யறதில்ல. பிறகு எப்படி ஆண்டவர் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க? டெய்லி அவரோடு இருங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, அவருக்கு ஊழியம் செய்யுங்க, அவர் உத்தமமாக நேசிங்க. ஃபாலோ ஹிம், ஹி வில் ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் ஃபார் யூ. அப்புறம் மூன்றாவது கடைசியாக, எதுக்காக என்னை பின்பற்றி வான்னு அழைக்கிறாரு அப்படின்னா, அவரை நேசிப்பதற்காக. டு லவ் ஹிம், அவரை நேசிப்பதற்காக. இந்த யோவான் 21வது அதிகாரம் 15லிருந்து 17 வரைக்கும் 3 தடவை ஆண்டவர் கேட்டார், என்னை நீ நேசிக்கிறாய், என் மேல் நீ அன்பாய் இருக்கிறாயா? 3 தடவை ஆண்டவர் கேட்டார். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. கவனிங்க, இங்கே ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக அவனை கூப்பிடலை, அவரை நேசிக்கிறதுக்காக கூப்பிடுறார். அவரை நேசித்தால் அவர் ஊழியம் தருவார். புரியுதா? அப்போ ஊழியம் என்பது அவரை நேசிக்கிறவர்கள் செய்கிறது தான் ஊழியம். அவரை நேசிக்காதவர்களும் ஊழியம் செய்யலாம். அது நோக்கம் வேறு மாதிரியே இருக்கும். பணத்துக்காக இருக்கலாம், பொருளுக்காக இருக்கலாம், புகழுக்காக இருக்கலாம், டைம் பாஸ்க்காக இருக்கலாம். ஆனால் நம்ம செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உண்மையாக முதல்ல அவரை நேசிக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, யூ நீட் டு லவ் மீ. நீ என்னை என்ன செய்யணும்? கவனிங்க, கிறிஸ்தவங்கிறது ஒரு மத வழிபாடு கிடையாது. ரொம்ப ஈஸி. தேங்காய், வாழைப்பழம் கொண்டு வந்து, ஊதுபத்தி, அப்புறம் ஒரு சூடத்தை கொளுத்தி வச்சுட்டு போகிறது. நம்ம கூட வெளியே ஒரு திண்டு கட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் மெழுகுவர்த்தி என்ன செய்வாங்க?
ஏன் இந்த கக்கன் காலனிலே நிறைய பேர் என்ன செய்வாங்க, மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு போவாங்க. அதெல்லாம் உருகி அப்படி இருக்குமா, மொத்தமாக எடுத்து நம்ம திரும்ப எங்கே அனுப்பிடலாம், மெழுகுவர்த்தி கம்பெனிக்கு அனுப்பி காசு பார்த்துடலாம். அங்கேயே ஒரு உண்டியில் வச்சோம்னா அது ஒரு கணிசமாக வாரம் ஒரு 1000 ரூபா என்ன செய்யும் வரும். ஸோ சிம்பிள். ஆனால் ஆண்டவர் நீ மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டியதில்லை, கடா வெட்டி பொங்க வைக்க வேண்டிய அவசியம் ஏன், முடிய கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா பாவம், நீ முடிய காக்கிறதே உனக்கே பிரச்சனையாக இருக்குது. அதை ஏன்ட்ட கொடுத்துட்டு பிறகு இருக்கிற முடியும் போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்ப. ஆமாம், அதனால் என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை பின்னும் நெசியாமல். எத்தனை பேருக்கு 2 இருதயம் இருக்கு? எத்தனை பேருக்கு 2 கண்ணு இருக்கு? எத்தனை பேருக்கு 2 காது இருக்கு? எத்தனை பேருக்கு 2 கிட்னி இருக்கு? எத்தனை பேருக்கு 2 இருதயம் இருக்கு? இருதயம் எத்தனை? 1. அந்த இருதயத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த வீட்டை வாடகை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு வாடகைக்கு விடுவீங்க? ஏன் 2 பேருக்கு விடுங்களேன், 4 பேருக்கு கூட விடுங்களேன். என்ன முடியுமா? ஒரு இருதயத்தை மட்டும் 10 பேருக்கு வாடகை கொடுத்துருக்கீங்களே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை இந்த இருதயம் யாருக்கு? இயேசு. திங்கக்கிழமை நமக்கு பிஸ்னஸ்க்கு, செவ்வாய்க்கிழமை நடிகர் விஜய், புதன்கிழமை. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கு வாடகைக்கு விட்டா அது இருதயமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இருதயத்தை எனக்கு தான், நான் மட்டும் அந்த இருதயத்தில் இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் அவரை நேசித்தல். தேவனாய் கர்த்தரிடத்தில் இருதயத்தோடு என்ன செய்ய, அன்பு கூறு. அதனால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் உங்களுக்கு யார் தான் பிரதானமாக இருக்கணும்? இயேசு தான். அப்போ இயேசுவை நீங்கள் நேசிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு தெரியுமா? இயேசுவை நேசிச்சிங்கன்னா என்ன செய்வீங்கன்னு தெரியுமா? அதுதானே, எனக்கும் தெரியலையே. என்ன செய்வார்கள்? யோவான் 14:23 பாருங்கள். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்வான். யோவான் 14:23 வசனத்தை என்ன செய்வான்? அவன் கை கொள்வான். சங்கீதம் 97:10 அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா நீங்கள் தீமையை வெறுப்பீங்க, பாவத்தை வெறுப்பீங்க, அசுத்தத்தை வெறுப்பீங்க, அக்கிரமத்தை வெறுப்பீங்க, அநியாயத்தை வெறுப்பீங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் கர்த்தரை நேசிச்சிங்கன்னா சங்கீதம் 63:1 ஆண்டவரை தேடுவீங்க, ஆண்டவரோடு இருப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, வேதம் வாசிப்பீங்க. தாவீது அதிகாலையில் இருந்துச்சு என்ன செய்கிறாரு? தேடுறாரு. 1 யோவான் 4:20 நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா உங்கள் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவீங்க, மக்கள்கிட்ட அன்பு கூறுவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் அன்பு கூறுவீங்க. ஆமாம். கடைசியாக ரோமர் 8:36 நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்தா அவருக்காக உயிரையும் கொடுப்பீங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. கவனிங்க, 5 என்ன எத்தனை காரியம் சொன்னேன்? 1 2 3 4 5. கவனிங்க, நீங்கள் இயேசுவை நேசித்தா வசனத்தை கைக்கொள்வீங்க, வசனத்தின்படி வாழ்வீங்க. நீங்கள் இயேசுவை நேசித்தா பாவத்தை, அசுத்தத்தை, அருவருப்புகளை வெறுப்பீங்க. 3வது, இயேசுவை நேசித்தா அதிகாலையில் எழுந்து கர்த்தரை என்ன செய்வீங்க? தேடுவீங்க. நீங்கள் இயேசுவை நேசித்தா எல்லாரும் என்ன செய்வீங்க? நேசிப்பீங்க. நீங்கள் இயேசுவை நேசித்தா அவருக்காக உயிரையும் கொடுப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இந்த இயேசுக்காக நீ உயிரை கொடுப்பியா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. நீங்கள் இந்த பேதுரு பாருங்க, இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்ன பேதுரு தெரியுமில்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்று அரசாங்கத்தின் மிரட்டலுக்கு அவன் பயப்படலை. அப்படித்தான் ஏன் அறிவிப்பேன், நீ செய்கிறத செஞ்சிக்கோ, பயப்பட மாட்டேன். இயேசுவை நான் நேசிக்கிறதுனால
அவருக்காக என் உயிரையும் கொடுப்பேன். மிரட்டலுக்கு அவன் பயப்படலை. தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, அதுக்கும் பயப்படலை, அங்கே போய் தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆமாம், சிறையில் அடைத்தும் பேதுருவை அடக்க முடியவில்லை. இயேசுவை நேசித்ததுனால இவன் கொஞ்சம் ஜாதி பற்றுள்ளவன், ஜாதி வெறியன். ஆனால் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கொர்நேலியு வீட்டுக்கு போக சொன்னார். போனான். என்ன? ஆண்டவர் மேல் உள்ள அன்பு. ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள முதல்ல அந்த ஜாதியை விட்டு வெளியே வர சொல்லுவார். ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஜாதி பற்றுள்ளவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் கையை வைப்பார். நமக்கு எதில் பற்று இருக்கோ அதில் தான் கை வைப்பார். அதுக்கு தான் எதுலேயும் பற்று இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா நமக்கு தொல்லை இல்லாமல் இருப்பார். பணத்தில் பற்று இருந்தால் பணத்தில் தான் கையை வைப்பார். மனுஷர் மேலே பற்று இருந்தால் அவர்கிட்ட தான் கையை வைப்பார். என்ன எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார்ல, உன் கண்ணுக்கு பிரியமானவளை ஒரே அடியாக அடிப்பேன். 2 அடி கிடையாது, ஒரே அடி. அப்ப பாருங்க, இயேசுவின் மேல் இருக்கிற வாஞ்சையில அவன் போனான். அப்புறம் இறுதியாக ஜீவனையே கொடுத்தான். இவன் பெரிய ஆள்ல. ஏன்னா இப்ப என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுன்னா நீங்க வரமாட்டீங்களா? என்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. எத்தனை பேர் முயற்சி பண்ணுவீங்க? அப்ப இவரை தப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. காப்பாத்தி கடத்தி காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. புரியுதா? ஓடுங்க தலைவா, ஓடுங்க தலைவா. இவன் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது இயேசு அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் சொல்லாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் உனக்காக மரித்தேன்ல, நீ எனக்காக மரிக்க மாட்டாயா? சொன்ன உடனே இவனா வாலண்டியராக போய் கமிட் ஆகி சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க. அங்கே போன உடனே சொன்னான், ஏசுநாதரை மாதிரி சிலுவையில் தொங்குறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு இயேசுவுக்காக உயிர் கொடுத்தவன் தான் இந்த பேதுரு. எத்தனை பேர் இயேசுவை இந்த அளவுக்கு நேசிப்பீங்க? ஆண்டவரை உமக்காக மரிப்பேன், உமக்காக நான் சாவேன்னு நேசிக்கிற அளவுக்கு வந்துட்டா நம்ம பாவத்துக்கு செத்துருவோம். என்ன, நம்ம பகைக்கு செத்துருவோம், நம்ம கோபத்துக்கு செத்துருவோம். என்ன, இதுக்கெல்லாம் சாகாம இயேசுவுக்காக சாவேன்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு செத்துருவோம், ஆடம்பரத்துக்கு செத்துருவோம். என்ன சொல்றீங்க? அவங்க தான் இயேசுக்காக என்ன செய்ய முடியும்? சாக முடியும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், நீ நான் அல்ல, நான் அல்ல. எத்தனை பேர் இயேசுவை, அதாவது எத்தனை பேர் இயேசுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அதுக்காகத்தான் என்னை பின்பற்றி வாங்குறார். உனக்கு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? எத்தனை பேர் நேசிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க? எழுந்து